ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. போன் எடுத்து எங்க வீட்டுக்கு ஒரு போனை போடு. இந்த மாதிரி இனிய கோயிலுக்கு பக்கத்துல தூக்குமாட்டிக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனை போடு. அதை கேட்டவொடனே எங்க வீட்டுல எல்லாரும் அலறி அடிச்சு ஓடி வருவாங்க. நான் ஆசைப்பட்டபடி இனியன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. இனியனுக்கு முத்தம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. யார் லிப்ஸ்டிக் இது? என்ன அண்ணி? அவ எந்த கோயிலுக்கு போறேன்னு சொன்னா? சால விநாயகர் கோயில. சால விநாயகர் கோயிலா? சரி வா அண்ணி, வான்னு சொல்றல. வா கமலா போலாம். போலாமா? அம்மா அம்மா போன் அடிக்குதுமா. ஹலோ அம்மா, இனிய இந்த கல்யாணத்துல அவனுக்கு இஷ்டம் இல்லன்னு விநாயகர் கோயில்கிட்ட தூக்கு போட்டுக்கிட்டு இருக்காமா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலமா. கொஞ்சம் எல்லாரும் சீக்கிரம் வாங்கம்மா. இனியா எனக்கு இனிய தூக்கு போட்டுக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கானா? இனியா வாங்க எல்லாரும். இனியா எங்க நீ கண்மணி? யாரையுமே காணோம். அதான் பாக்குறேன். சரி, பின்னாடி சாமி கும்பிட்டுட்டு பான்னு நினைக்கிறேன். நீ இப்படி போய் பாரு, நான் அப்படி வரேன். போ. கண்மணி, வேற கோயிலுக்கு போயிருப்பாளா? அடே பாவி, என்னடி பண்ணிருக்க? அடிச்சிட்டியா நீ? என்ன பண்ணி தொலைச்சிருக்க? உன்னை போட்டேன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இப்படி நிக்கிற, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஏண்டி, இனியனை லவ் பண்ணிட்டு குமரனோட மணமேடை வரைக்கும் வந்திருக்கே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி? நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் கூடவே சுத்தினவ தானே ராசாத்தி. அப்படி இருக்கும்போது அவ வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உனக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னு வெச்சுக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணுவ. ஏன் கொலை கூட பண்ண வேண்டியம்மா. இந்த விஷயம் மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இரு, போலீஸ கூப்பிடுறேன். அண்ணி அண்ணி அண்ணி, வேண்டாம் அண்ணி. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனியன் மேல இருக்கிற காதல் என் கண்ணை மறைச்சிருச்சு. அந்த நினைப்புல நான் என்ன பண்றேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கல. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. இனியனை இவ காதலிக்கிறது எனக்கு பிடிக்கல. அவ காதலை எப்படியாவது கலைக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. எப்படியாவது இவங்க காதலை உடைச்சிட்டு என் காதலை இனியனுக்கு புரிய வச்சு இனியனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நானே எதிர்பார்க்காம சங்கர் கல்யாணம் நின்னப்ப, பாரி ஐயா இனியனுக்கும் ராசாத்திக்கும் கல்யாணம்னு சொன்னப்போ நான் உடைஞ்சு போயிட்டேன். பத்தாததுக்கு குமரன் தான் என் மாப்பிள்ளன்னு என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்களாவே முடிவு பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. மணமேடை ஏறத்துக்குள்ள எப்படியாவது நான் இனியனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இனியன் என் காதல புரிஞ்சுக்காம இந்த தீக்ஷைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவு பண்ணி இவ பின்னாடியே அலைஞ்சான். எனக்கு அது மேலும் கோபத்தை உண்டாக்கிச்சு. அப்பதான் முடிவு பண்ண, என்ன வேணாலும் பண்ணி இனி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு. தீக்ஷி கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு அவங்க திட்டத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள சேர விடாம பாத்துக்கிட்டேன். அப்போதான் இங்க வச்சு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதா தீக்ஷி எனக்கு போன் பண்ணி சொன்னா. நான் பின்னாடியே கோயிலுக்கு வந்து பார்த்தப்ப தீக்ஷி ரெடி ஆயிட்டு இருந்தா. அவளை பார்த்த உடனே
உணர்ச்சி வசத்துல அவளை அடிச்சிட்டேன். உணர்ச்சி வசத்துல அடிச்சிட்டியா? அடி பைத்தியக்காரி பைத்தியக்காரி. ஆமா, இனி எனக்கும் ராசாத்திக்கும் கல்யாணம்னு அவங்க அப்பா அம்மா முடிவு பண்ணிருக்காங்க. நீ சொல்றத வச்சு பார்த்தா அந்த இனியன் பையன் இந்த தீக்ஷை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அப்படி இருக்கும்போது எந்த வகையிலயுமே நீ அவன் வாழ்க்கையில இல்லையே. அப்புறம் எதுக்காக இந்த வேலையை பார்த்த சொல்லு. இது பாரு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, ஒரு நல்ல புருஷன் அமைஞ்சிருக்கான். ஏய், குமரன் உன் மேல உயிரிய வச்சிருக்காண்டி. அது தெரியாம இந்த இனியன் பையன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. ஒரு பொண்ணுக்கு குழந்தை மாதிரி பாத்துக்கிற புருஷன் அமையறது ரொம்ப கடினம். அப்படிப்பட்ட ஒரு புருஷன் உனக்கு அமைஞ்சிருக்கான். அதை விட்டுட்டு இனியன் இவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. இது பாரு, இந்த விஷயம் மட்டும் உன் மாமியாருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கயேன், அவ்வளவுதான் உன் கதை. உன் வாழ்க்கையே நரகமா போயிடும் பாத்துக்க. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. இந்த இனியனை உன் மனசுல இருந்து தூக்கிட்டு குமரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழறதுக்கு பாரு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப இனியன்னு சொல்லிட்டு திரிஞ்ச உன்னை குத்தி எடுத்துருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சொல்ற? அது மட்டும் இல்லாம ஊர் உலகத்துக்கு நீ பண்ண காரியம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன் பேர் நாறது மட்டும் இல்லாம உன் குடும்ப பேரும் நாரி போயிடும் பாத்துக்க. ஏய், இனியனை விட குமரன் தாண்டி உனக்கு ஏத்த ஜோடி. அத புரிஞ்சுக்காம ஏண்டி உன் வாழ்க்கையை இப்படி கெடுத்துக்கிற? தயவு செஞ்சு சொல்றேன், குமரனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு பாரு. என்ன புரியுதா? அண்ணே, நான் அந்த குமரனைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் இனியன் என் வாழ்க்கை துணையா வேணும்னு வேண்டிக்கிட்டேன். ஆனா அந்த சாமி எனக்கு வேண்டியவன் குமரன்னு முடிவு பண்ணிருக்கு. நான் அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் அண்ணி. வாங்க போலாம். வாங்க போலாமா? இவளை இப்படி அடிச்சு வச்சிருக்க, இவளை அப்படியே விட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோ, அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை, ஞாபகம் வச்சுக்கோ. இவளுக்கு ஒன்னும் ஆகாது அண்ணே. நான் இவ தலையில லேசா தான் அடிச்சேன். இப்போதைக்கு சின்ன மயக்கம் தான். கொஞ்ச நேரத்துல அவளே சரியாயிடுவா. சரி சரி, எப்படியோ மனசை மாத்திக்கிட்டல, அது போதும். வா, முதல்ல ட்ரெஸ் மாத்திக்க. சொல்லு மச்சான். டேய் இனியா, உன் ஃபேமிலி இங்க வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் தூக்கு போட்டுக்க ரெடியாரு. ஓகே மச்சான், பாய். அப்பா வந்து இந்த நிலைமையில பார்த்தாருன்னா என் ஆசையை நிறைவேற்ற தயங்க மாட்டாரு. அப்புறம் என்ன, தீக்ஷையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இந்த உலகத்தையே சுத்தி வரலாம். கமாண்டா இனியா. சூப்பர்ரா. கண்மணி, ஐயோ, இனியா, 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 வேண்டாம் இனியா. இனியா, அண்ணா, இனியா, அண்ணா, இனியா, இனியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எங்க இருக்குன்னு தெரியல. ஐயோ, இனியா, வாங்க. இனியா, இனியா, வேண்டாம் இனியா. இனியா, இனியா, வந்துரும். பாத்து இறக்குடா. அவனை இறக்குடா. பாத்து, பொறுமையா. இறக்குங்க. இனியா, இனியா, பொறுமையா. இனியா, என்னடா இனியா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? என்னப்பா இதெல்லாம், இப்படி பண்ணலாமாப்பா? தண்ணி குடிக்கிறியாப்பா? தம்பி, தண்ணி கொண்டாப்பா. இனியா,
ஏன்டா இப்படி பண்ணிட்ட? ஏன்டா இப்படி ஒரு காரியத்தை செய்ய போன? நீ தூக்குல தொங்குறத பாக்குறதுக்காகவா நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உன்னை தூக்கி வளர்த்தோமா? நீ செஞ்ச காரியத்தினால எங்க எல்லாரோட நிம்மதியும் போயிருக்கு மேடா. எங்களை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அவனே தெரியாம பண்ணிட்டான். அவனை எதுக்காக இங்க திட்டுறீங்க? இந்த ராசாத்தி மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து உன்னை காப்பாத்தாம போயிருந்தா என்னடா இருக்கும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஏன்டா அப்படி ஒரு காரியத்தை பண்ண? ராசாத்திக்கு என்னடா குறைச்சல்? பேருக்கு ஏத்த மாதிரி ராசாத்தி அவ. தீட்சி, நீயாவது அவனுக்கு எடுத்து சொல்லக்கூடாதம்மா. சாமி மாதிரி வந்து இந்த ராசாத்தி வந்து காப்பாத்தி இருக்கிறா. இப்படி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்குமாம்மா? நீயே சொல்லுமா. ராசாத்தி, இன்னைக்கு நீ செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. இதெல்லாம் எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாதம்மா. வயசுல நீ சின்னவளா இருந்தாலும் என் கண்ணுக்கு எங்க குலசாமியா தெரியுறம்மா. ரொம்ப நன்றிம்மா. இங்க நடந்தது மண்டபத்தில் இருக்கிற யாருக்கும் தெரிய வேண்டாம். இது எல்லாத்தையும் இங்கேயே மறந்துருங்க. மண்டபத்துக்கு போய் ஆக வேண்டியதை பார்க்கலாம். வாங்க. ரசதி, உன்கிட்ட நிறைய பேசணும்னு தோணுது. ஏதோ ஒண்ணு தடுக்குது. பட் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. கூடிய சீக்கிரம் இனியனோட மனசு மாறிடும். அது மட்டும் என்னால சொல்ல முடியும். நான் உங்களை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரசதி, நான் ஊருக்கு போறேன். அத சொன்ன. உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் உன் மனசு. யாருக்கும் கெடுதல் நினைக்காத யாரையும் அந்த சாமி கைவிட்டதில்ல. அதுல எந்த சரித்திரமும் இல்ல. காட் பிளஸ் யூ. உங்க கல்யாணத்துக்கு என்னோட கிஃப்ட். நீ பேசுறது எனக்கு புரியல. ஆனா நீ இப்ப போக போறேங்கிறது மட்டும் புரியுது. இன்னும் கொஞ்ச நாள் நீ இங்க இருக்கலாம்ல? இல்ல, நான் போய் தான் ஆகணும். உன்னோட சந்தோஷம் அங்க காத்துட்டு இருக்கு. சீக்கிரம் போ. ராசாதி, வா போலாம். வா. கண்மணி, ஒரு நிமிஷம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சாரி தீக்ஷி, உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சு. வாய மூடு. இன்னமும் போய் சொல்லிக்கிட்ட நல்ல மாதிரி நடிக்காத. உன்ன மாதிரி ஈன பிறவிய என் வாழ்நாள பார்த்ததே இல்ல. நீ என்ன அடிச்சதா நான் பார்த்த. எனக்கு மயக்க வர ஆரம்பிச்ச போது நீ பேசினது என் காதுல விழுந்தது. நல்ல வேலை, அந்த சாமி என்னையும் இனியனையும் காப்பாத்திருச்சு. நீ இனியனுக்கு ஏத்தவில்லை இல்ல. இனியனுக்கு சரியான ஜோடினா அது ராசாத்தி மட்டும்தான். ஏன் நான் கூட கிடையாது. இனிமே இனியனை பத்தி கனவுல கூட நினைக்க கூடாது. அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது. எனக்கு இனியன் இல்லங்கிறது பெரிய இழப்புதான்.
ஆனா என்னை விட நல்ல பொண்ணு அவன் வாழ்க்கையில வரப்போறான். அத நினைக்கும் போது எனக்கு அந்த வழி தெரியல. ராசாத்தி உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலின்னு தான் எல்லாருமே நினைப்பீங்க. ஆனா உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி இனியன்தான். அது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அத பத்திரமா பாத்துக்க. போ. அம்மா, எங்கம்மா கண்மணி போனா? அவ கோயிலுக்கு போயிருக்காடி, இன்னும் வரல. இன்னும் வரலையா? இப்ப வந்துருவா. மா ஆண்டி, நீ அவளுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாரு. சரி ஆண்டி. ஃபோன் நீ பண்ணு. வா. நீ போ. செண்பகம், எல்லாரும் எங்க போனாங்க? யாரையுமே காணோம். கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன என் பொண்ணையும் காணோம், இங்க இருந்த ராசாத்தி பொண்ணையும் காணோம். எங்கதான் போயிருக்காங்க? எனக்கும் தெரியலங்க. பொன்னிதான் ராசாத்தி எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயிருப்பா. ஆனா ஏன் இந்த நேரத்துல கண்மணிய கோயிலுக்கு போக விட்டீங்க? நான் எங்க போ சொன்னேன்? அவளாதான் போயிருக்கான்னு ராசாத்தி என்கிட்ட சொன்னா. ராசாத்தி, என்னம்மா? எங்க போயிட்ட ராசாத்தி இந்த நேரம் பார்த்து? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வீட்ல இருந்து கல்யாண மண்டபத்துக்கு வர்ற வழியில கோயிலுக்கு போயிட்டு கற்பனை ஏத்தி சாமி கும்பிட்டு வரலான்னு போனோம். அங்க பார்த்தா நம்ம ராசாத்தி தன்னோட மாங்கல்யம் நிலைக்கணும்னு வேண்டிக்க பொன்னியோட கோயிலுக்கு வந்திருந்தா. கவலைப்படாத செண்பகம், உங்க பொண்ணுக்கு மாங்கல்ய பலம் ரொம்ப கெட்டி. எமனே வந்தாலும் அவளை மீறி இனியனை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கவலையப்படாதம்மா. உங்க குடும்பத்துக்கு மருமகளா வரப்போறா, அப்புறம் எனக்கு என்ன கவலை? கல்யாண நேரத்துல எங்க போனான்னு தெரியலையே, அதான் ஒரே டென்ஷன். கண்மணியும் ராசாத்தியும் ஒரே வீட்டுக்கு மருமகளா வரப்போறாங்க. அதான் ஒத்துமையா அவங்க ஜோடியோட சந்தோஷமா வாழணும்னு வேண்டிட்டு வரதுக்கு கோயிலுக்கு போனாங்க. இப்ப என்ன, பொண்ணு அழைப்பு தேர்ல வரதுக்கு பதிலா கார்ல வந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க. என்ன சொல்றீங்க பாருங்கய்யா? சரி சரி, நேரமாகுது. கார்ல வந்த பொண்ணு மாப்பிள்ள காலகாலத்துல தாலி கட்டிக்கிற வேணாமா? அப்புறம் ஐயர் கோயிச்சுக்கிற போறாரு. வாங்க வாங்கம்மா. இனியா, டேய் டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்க கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிற. இங்க உனக்கும் ராசத்திக்கும் கல்யாண வேலை கூட வேகமா நடந்துகிட்டு இருக்கு. டேய் மாப்பிள, என்னடா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலடா.
நீ ஃபோன் பண்ணி சொல்லிட்டு மத்த வேலைகளை பண்றதுக்குள்ள எல்லா பிளானும் ஃபெயிலியரா போச்சுடா. சரி நீ தீக்ஷைய பாத்தியா? டேய் என்னடா அந்த கேள்வி என்கிட்ட கேக்குற? உன்னோட கோயில்ல கடைசியா பார்த்ததா, அதுக்கப்புறம் நானும் பார்க்கவே இல்ல. டேய் தீக்ஷிக்கு தான்டா ஃபோன் போட்டிருக்கேன், ஆனா ஃபோனே போக மாட்டேங்குதுடா. வணக்கம்மா, வாங்க. நாடி என்கிட்ட இருக்கு. பொண்ணு மாப்பிள்ள ரெடியா இருக்காளா? இளங்கோ, மாப்பிள்ளையை கூட்டு வாப்பா. சரிங்கய்யா, போய் கூட்டு வந்துடுமா. மாப்பிள்ள வந்துகிட்டு இருக்காருப்பா. வாங்க. நீ பயப்பட்டா காரியம் கெட்டு போயிரும். அவ எங்க இருக்கான்னு பாத்துட்டு இதே மண்டபத்துல அவ கழுத்துல தாலியை கட்டுறேன். டேய் எங்க அப்பா என்னடா பண்ண முடியும்? அவ எங்க இருந்தாலும் நான் கூட்டு வர போறேன். டேய் அமைதியாரா. கல்யாண மண்டபத்துல சொந்த பந்தங்களா கூடி இருக்காங்க. இந்த நேரத்துக்கு இப்படி ஏதாவது செஞ்சனா உங்க அப்பா அம்மா மரியாதை கெட்டு போயிருண்டா. டேய் மச்சான், கொஞ்சம் யோசிச்சு பாரு இனியா.